வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம சேனலில் ஒரு MP3 போர்டுக்கு தேவையான 5 வோல்ட் சப்ளை வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அது 12 ஏசி வந்து கிடைக்கும், 3 ஆம்ஸ் கிடைக்கும். இதில் வர்ற 3 ஆம்ஸை நம்ம இந்த டயோடில் கொடுத்து அது வந்து டிசியாக மாற்ற போகிறோம். அந்த டிசி 12 வோல்ட்டை இந்த கெப்பாசிட்டர் வழியாக கொடுத்து ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். இந்த ஃபில்ட்ரு பண்ணி வர அந்த 12 வோல்ட்டை இந்த 7805 ஐசியில் கொடுத்தோம்னா நமக்கு 5 வோல்ட் அவுட்புட் கிடைக்கும். இந்த 5 வோல்ட் அவுட்புட் எடுத்து நம்ம வச்சுருக்கிற இந்த MP3 போர்டுக்கு வந்து கொடுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஏசி 12 வோல்ட் இதில் வருதான்னு செக் பண்ணுறோம். இப்போ ஏசி ரேஞ்சில் வச்சுருக்குது மல்டிமீட்ரு 13.3 வோல்ட்ஸு. இப்போ இது வந்து டிசியாக மாற்றினதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டயோடு எடுத்து 2 ஏனோடையும் ஒன்றா பற்ற வைக்கிறோம். அதே மாதிரி 2 கேத்தோடையும் ஒன்றா பற்ற வைக்கிறோம். பாருங்கள், இப்போ வந்து கேத்தோடு 2 ஒன்றா பற்ற வச்சுருக்கிறோம். அதே மாதிரி இங்கே ஏனோடு 2 ஒரே இது பற்ற வைக்கிறோம். பற்ற வச்சு இதை வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து வைக்க போகிறோம். அதாவது ஒரு ஏனோடு ஒரு கேத்தோடு, ஒரு ஏனோடு ஒரு கேத்தோடு, அந்த மாதிரி வச்சு நம்ம மறுபடியும் அதை சால்வ் பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து அந்த டயோடை பற்ற வச்சிட்டோம். இந்த பற்ற வச்ச டயோடில் வந்து ஏசி இன்புட் வந்து கொடுத்து நம்ம டிசி அவுட்புட் எடுக்க போகிறோம். இந்த ஏசி இன்புட் வந்து 2 ஏனோடு 2 கேத்தோடு சேர்றதை விட்டுட்டு மற்றபடி ஒரு ஏனோடு ஒரு கேத்தோடு, ஒரு ஏனோடு ஒரு கேத்தோடு, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கொடுக்க போகிறோம். பாருங்கள், டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர்ற அந்த 2 ஒயரையும் வந்து நம்ம இப்போ சால்டிங் பண்ணிகிட்ருக்குறோம். இதை சால்வ் பண்ணிவிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் பண்ணி நம்மளுக்கு என்ன வோல்டேஜ் வருதுன்னு சொல்லி இப்போ மல்டிமீட்டரில் செக் பண்ணலாம். ஏசியை வந்து இப்போ செக் பண்ணுறோம். என்ன வோல்ட் வருதுன்னா 12.8 வருது. அதே மாதிரி அந்த ரேஞ்சை டிசிக்கு மாற்றிட்டு டிசி 20 வச்சு செக் பண்ணுறோம். இப்போ 11 வோல்ட் வருது. அதை வந்து இப்போ அந்த கெப்பாசிட்டர் கூட சால்டிங் பண்ண போகிறோம். அதாவது பாசிட்டிவ்லும் நெகட்டிவ்லும் வந்து சால்டிங் பண்ண போகிறோம் கெப்பாசிட்டரை. பாருங்கள், நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர் வந்து 470 MFD 35 வோல்ட் கெப்பாசிட்டரு. இந்த 35 வோல்ட் வந்து நம்ம கொடுக்குற வோல்ட்டை விட அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம 24 யூஸ் பண்ணும்போது 50 வோல்ட் கொடுக்கலாம். அந்த மாதிரி டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 470 MFD கிடைக்கலன்னா நம்ம 1000 MFD கூட யூஸ் பண்ணுறேன். MFD வந்து அதிகமாக இருக்கும்போது நமக்கு வோல்டேஜ் வந்து ஸ்ட்ரென்த்தாக கிடைக்கும். இப்போ அந்த அவுட்புட்டை வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லி. இப்போ வந்து 16 வோல்ட் கிட்ட வருது. இதை வந்து நம்ம அப்படியே வந்து இந்த MP3 போர்டுக்கு வந்து கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தோம்னா இந்த போர்டு வேஸ்ட் ஆயிரும். அதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த ரெகுலேட்டருக்கு இன்புட்டாக கொடுத்து அதோட அவுட்புட் எடுத்து அந்த MP3 போர்டுக்கு கொடுக்க போகிறோம். ரெகுலேட்டரில் 3 பின் இருக்குது. ஃபஸ்ட்டு பின்னு இன்புட்டு, செகண்ட் பின் வந்து கிரவுண்டு, தேர்ட் பின் வந்து அவுட்புட்டு. இந்த இன்புட் பின்னை வந்து நம்ம இந்த 16 வோல்ட் வர்ற இடத்துல வந்து சால்டிங் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது பாசிட்டிவில் வந்து சால்டிங் பண்ணுறோம். பாருங்கள், கெப்பாசிட்டரோட பாசிட்டிவில் சால்டிங் பண்ணுறோம். இப்போ சால்டிங் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இதோட நெகட்டிவை வந்து கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் கூட கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த MP3 போர்டுக்கான சப்ளை ஒயரில் எடுத்து அதோட நெகட்டிவும் கனெக்ட் பண்ணி ஒரே கிரவுண்டை கொடுத்துட்றோம். அந்த கிரவுண்ட் ஒயரை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த 7805 ஐசியோட சென்டர் பின்னுக்கு கொடுக்க போகிறோம். பாருங்கள், இது சென்டர் பின். செகண்ட் பின்னில் வந்து அந்த நெகட்டிவ் வந்து சால்டிங் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ ரெகுலேட்டரோட தேர்டு பின், அதாவது அவுட்புட் பின்னில் வந்து அந்த MP5 போர்டோட பாசிட்டிவ் வந்து நம்ம சால்டிங் பண்ண போகிறோம். அப்படி சால்டிங் பண்ணனால நமக்கு MP3 போர்டுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கிடைக்கும். இந்த போர்டும் ஆன் ஆகும். பார்க்கலாம், அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் சால்டிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வோல்டேஜ் செக் பண்ணலாம். இன்புட்டு 16 வோல்ட்டும் அவுட்புட் வந்து 5 வோல்ட்டு நம்மளுக்கு இப்போ கிடைக்கிது. இந்த 5 வோல்ட் எடுத்து இந்த MP5 போர்டு கொடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகும். பாருங்கள், இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். இவ்வளோதான், இந்த போர்டு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த நம்ம யூஸ் பண்ணுற அந்த ரெகுலேட்டர்லேருந்து வர்ற அந்த 16 வோல்ட்டை வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் போர்டு, அதாவது சிங்கிள் சப்ளை ஆம்ப்ளிஃபையர் போர்டு கொடுத்தோம்னா
அது வந்து பாட ஆரம்பிக்கும். அப்போ பாடும்போது பார்த்திங்கன்னா இந்த 16 வோல்ட் வந்து 12 வோல்ட்டாக குறையும். இந்த மாதிரி ஒரு போர்டு எடுத்து நெகட்டிவ்லேயும் பாசிட்டிவ் எடுத்துகிட்டு வந்து அந்த 16 வோல்ட்லேயும் கொடுத்திங்கன்னா இது ஆன் ஆகிக்கும். அவ்வளோதான். இந்த இன்புட் எடுத்து கொடுத்திங்கன்னா அது பாட ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.